பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய ரகசியங்களையும் செய்திகளையும் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் ரொம்ப அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நாம் என்னெல்லாம் தேவனிடத்துல கேட்கிறோமோ அதெல்லாம் தேவன் அவர் கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் வந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் மகிமையின் நேரத்துக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை இந்த நாட்களை செய்து வருவது எங்கும் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களில் நாம் நினைத்ததோடு அதிகமாக வெளிப்பட போகிறது. இந்த ஆண்டு இதை விட அதிகமானதை இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒன்றை இது கடந்த வருஷங்களில் கேள்விப்பட்டே இராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை தேவன் வைத்திருக்கிறது நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை கடைசி காலங்களில் அதிகமாக வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் கேள்விப்பட்டிராததும் நாம் அறிந்திராததும் கண் காணாதிருக்கிறதுமாயிருக்கிற தேவனுடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிற ஒரு ஆண்டாக, கட்டவிழ்க்கிற ஒரு காலமாக இந்த காலங்களை தேவன் வைத்திருக்கிறத பவுல் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஒரு வார்த்தையை அந்த மனுஷனை கொண்டு நம்ம இடத்துல பேசுகிறத நம்ம கவனித்து பார்க்க முடிகிறது. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயங்களில் தோன்றவும் இல்லை. அப்பேற்பட்ட ஒன்று பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய இருதயங்களில் தேவனால் வைக்கப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அது வெளிப்படுகிற ஒரு ஆண்டுகளாக, அவைகள் வெளிப்படுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகிறது என்று தான் தேவன் வெளியேற பெற்ற வார்த்தையினால நமக்கு முன் அறிவித்திருக்கிறார். நான் இதை தெரிந்து கொண்ட பின்பு நான் எழுந்து நிற்க வேண்டிய விதம் எப்படி என்பதுதான் நாம் இந்த நாட்கள் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். தேவனை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய சொந்த பிள்ளையா நான் இருக்கிறேன். இந்த ஒரு ஆசீர்வாதம் உலகத்தை தலைகீழாய் மாற்ற முடியும் என்கிறத நம்மிடத்துல கட்டவிழ்க்கும்படியாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்குது. அப்பா பிதாவே என்று அழைக்கிற அவருடைய பிள்ளையினுடைய சத்தத்தை நாம் உள்ளே வைத்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள அவருடைய ஆவியினால் இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லும்போது நான் அவருடைய பிள்ளையா மாறுறேன். அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தை ஆளும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை ஆளும்படி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை தாவீது இருக்கிற எல்லாரும் தன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். ஒரு அற்புதமான ராஜ்யத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், மக்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். இவர்களை ஆளும்படியாக ஒரு ராஜ்யத்தை எனக்கு கொடுத்து, ராஜாவாக ஒரு பதவி எனக்கு கொடுத்து இப்பொழுது உட்கார வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் தேவனிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். நான் என்னை இவ்வண்ணமாக உயர்த்தின இந்த தேவனுக்கு ஒரு தேவ ஆலயத்தை நான் கட்டும்படியாக என்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். விசேஷமாக அவருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்திலே வந்து தங்கி ரெஸ்ட் எடுக்கும்படி அவருக்கு ஒரு ஸ்தலத்தை நான் உண்டு பண்ண போகிறேன். இப்படிதான் பேசுகிறார். இதுதான் தேவ ஆலய பணியை அவர் செய்வதற்கு காரணமாக இருந்தது. தேவ ஆலயத்தை கட்டுவதற்காக வேண்டிய எல்லாவற்றையும் சேர்த்து அவர் செய்யலாம் என்று இறங்கும் பொழுதுதான் தேவன் அவரிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். 1 நாளாகமத்தில் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் பார்த்து பேசுகிறார். இல்லை, நீ இதை கட்டுகிற எண்ணம் பெரியதான ஒரு எண்ணம், அது உனக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு எண்ணம் என்று தேவன் அதை பார்க்கிறார். அந்த எண்ணம் அற்புதமான ஒரு எண்ணம். இதை நான் சவுலிடத்தில் எதிர்பார்த்தேன். சவுலோ இதை குறித்து யோசிக்க கூட முடியாத ஒரு இடத்துல சூழ்நிலை இருந்துச்சு. அவனை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பார்த்த விதம் வேறு விதமாக இருந்தது. ஆனால் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொன்றையும் நீ பார்த்த விதம் வேறு விதமாக இருக்கிறது. இப்படிதான் தேவன் சவுலையும் தாவீதையும் வெவ்வேறாக பிரித்து பார்த்தார். இங்கேதான் நம்ம கவனிக்க வேண்டியது. கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேலே வந்ததுக்கு அப்புறமா அவன் செய்கிற செயல்கள், அவன் யார் என்பதையும், அவன் என்ன தேடிக்கொண்டிருக்கிறான் என்பதையும், அவனுக்குள்ள தேவன் அபிஷேகத்தை வைத்த பின்பு அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவன் எப்படி பார்க்கிறான் என்பதையும் தேவனே கவனித்துக் கொண்டிருக்கிறார். இது நாம இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகளாய் மாறின பின்பு தேவனோடு நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்,
இந்த அற்புதமான அகில உலகத்தையும் படைத்த இந்த சர்வ சிருஷ்டிகராகிய நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவனை அறிந்து கொண்ட பின்பு, அவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு, அவருடைய அழைப்பை தெரிந்து கொண்ட பின்பு, நான் யார், இந்த பூமியில் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்ட பின்பு, எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குங்க, நல்ல ஒரு குடும்பம் இருக்குங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இருக்குங்க, எனக்கு எல்லாமே இருக்குங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். உங்களை பார்த்து பேசுகிறேன். தேவன் இவையெல்லாம் கொடுத்த பின்பு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, அது என்ன? அது எதுவாக இருக்கிறது? சவுலுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. இப்போ அவன் தன்னிடத்துல கழுதை காணவில்லை என்று தேடிக்கொண்டு வரும்பொழுதுதான் அவனுக்கென்று எல்லாமே முன்னதாகவே எடுத்து வைத்து சாமுவேல் காத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். 1 சாமுவேல்ல 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். 1 சாமுவேல்ல 9ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் தேவன் சவுலினால ஏற்படுத்த போகிறதையும் சாமுவேலுக்கு அறிவிக்கிறத பார்க்க முடிகிறது. முதல்ல சாமுவேலை வைத்து தேவன் செய்வார்னு யோசித்தோம். பிறகு சவுலை வைத்து தேவன் செய்ய போகிற திட்டத்தை சாமுவேலுக்கு அறிவித்த பின்பு அதற்கும் அவன் காத்து கொண்டிருக்கிறான். அவனை அபிஷேகம் பண்ணும்படி அவனிடத்தில் அபிஷேகம் பண்ணி அவனை அழகு ரசிக்கிறான். வாவ், என்ன ஒரு உருவம், என்ன ஒரு அழகு, என்ன ஒரு தெரிந்து கொள்ளுதல் தேவனுடையது என்று ஆச்சரியப்படும் பொழுது தான் தெரிகிறது அவனுக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருந்து அதுக்கு மேலே போக முடியாது என்றதை புரிந்து கொள்ள முடியுது. பிறகு ஒருவரை கவனிக்கிறார். அவர் பேர் தாவீது. தாவீது மீது அபிஷேகம் எண்ணெய் ஊற்றப்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே வந்த பிறகு அவருடைய செயல்களில் ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. சிங்கத்தையும் ஒருவரை கரடியையும் அவர் சர்வசாதாரணமாக எடுத்து கிழித்து போடுகிறத பார்க்கிறோம். அதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறான் என்று யோசிக்கும் போது தான் தெரியுது. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கோலியாத்துக்கு முன்பதாக வந்து நின்று கோலியாத்தையே அழிக்கும்படியான திட்டத்தை அவன் வாயினால் அறிவிக்கும் போது தான் தேவன் பார்த்து சந்தோஷப்படுகிற ஒன்றை நம்ம கவனிக்க முடிகிறது. வா, என் மகனுக்கு எப்படி ஒரு திட்டம் இருந்திருக்கிறது உள்ளே. இந்த இடத்துல இதை செய்யும்படியாக ஒரு ராஜாவை நான் வைத்தேன். அவன் பேர் தான் சவுல். இதை சற்றும் யோசிக்காமல் இதுக்காக எக்கச்சக்கமாக ஆஃபர் கொடுக்கிறார். இது யார் இந்த கோலியாத்தை கொள்ளுகிறார்களோ, யார் இந்த கோலியாத்தை அழிப்பார்களோ அவருக்கு நான் இதையெல்லாம் செய்வேன் என்று ஒரு ஆஃபரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிற ஒரு ராஜாவை பார்க்குறோம். இன்னும் ராஜாவாகவே மாறவில்லை. ஆனால் கோலியாத்தை பார்த்தவுடன், கோலியாத் சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க இவன் யார் என்று சொல்லுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். அப்படி என்றால் அவனுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர், சவுலுக்குள்ளும் இருந்த அதே ஆவியானவர், இருவருக்குள்ளும் இருந்த ஒரே ஆவியானவர் செயல்பாட்டில் வரும்பொழுது சவுலுடைய செயல்பாடு வேறு விதமாக இருக்கிறது, தாவீதுடைய செயல்பாடு வேறு விதமாக இருக்கிறது. இதை நம்ம கவனிக்கிறோம். எனக்கு இந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்தார், நான் தேவனை தெரிந்து கொண்டேன். இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை பெற்ற பின்பு நான் என் தேவனுக்கு நான் செய்ய போகிற செயல் என்ன? எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அழைப்பு நான் எப்படி செய்ய போகிறேன்? இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இதான் நம்ம இந்த நாட்களில் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்பொழுது கால் ஊன்றி எழுந்து நின்ற தாவீது சொல்லுகிறார், இந்த உன்னதமான தேவன் நான் எங்கிருந்து வந்தவன் என்று நான் அறிந்தவன். நான் இப்பேற்பட்ட எனக்கு தேவன் தம்முடைய விலையேற பெற்ற கிருபையை வெளிப்படுத்தினதுனால, அவருடைய இரக்கத்தை எனக்கு கொடுத்ததுனால, இந்த தேவன் தங்கும்படியாக ஒரு தேவ ஆலயத்தை நான் கட்ட விரும்புகிறேன் என்று நான் தேவனிடத்தில் அறிவித்த உடனே தேவன் சொல்லுகிறார், இல்லை 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 இல்லை, இந்த வேலையை நீ செய்ய போகிறதில்ல. ஒரு அமைதியில் உண்டாயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒருவன் எழுந்து இதை செய்வான், அது உன் மகனாகத்தான் இருப்பான் என்று அற்புதமாய் சொல்லி ஷாலோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அது சாலமோனை கொண்டு நான் செய்ய போகிறேன் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். உடனடியாக அவனை கொண்டு செய்ய போறீங்கன்னா அப்புறமா அப்படின்னு சொல்லி சைலண்டாக இல்லாமல் வேண்டி எல்லாவற்றும் சேர்த்து வைத்து விட்டு காத்து கொண்டு இருக்கிறத கவனிக்கிறோம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. தாவீதுடைய இருதயம் தேவன் பேரில் அப்படி இருந்துச்சா. அதனால தான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். யார்கிட்ட எதை கொடுக்கிறார்? இன்னைக்கு இந்த வாழ்க்கையை உங்ககிட்ட ஏன் கொடுத்துருக்கிறார்? தேவன் உங்களுடைய எல்லா விதமான சுயநலத்தையும் அறிந்தவர். தேவன் இவை எல்லாவற்றையும் விட இந்த சுயநலம் நம்மை விட்டு பிரிந்து போகும்பொழுது நமக்குள்ள இருக்கிற ஒரு பொதுநலம், தேவனுடைய விலையேற பெற்ற அன்பினாலே ஏவப்பட்டு தேவனுக்கு செய்ய போகிற அந்த விலையேற பெற்ற அழைப்பினுடைய அந்த வேலை, இதையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் சொல்லப்படுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. உத்தம இருதயத்தோடு தமக்கு முன்பதாக இருக்கிறவர்களை தேவன் தம்முடைய கண்களாலே பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்க ஒரு வார்த்தையாக 2 நாளாகமத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிறோம். இந்த காரியத்துல ராஜா கவனம் இல்லாமல் இருந்ததுனால ராஜாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அங்க கவனித்து பார்க்க முடிகிறது. 2 நாளாகமத்துல 16ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிக்கிறோம், நம்மை பார்க்கிற ஒரு கண்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 10 வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வந்து நமக்கு முன்பதாக உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் நம்ம கவனித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்துல என்ன நாம் நினைக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு விஷயம் வாங்கின பின்பு நம்முடைய செயல் எப்படி இருக்க போகுது, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு நம்முடைய செயல்திறன் எப்படி நாம அவருடைய ஆவியோடு சேர்ந்து இணைந்து
அந்த திறனை வெளிப்படுத்த போகிறோம் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறது கர்த்தருடைய கண்கள். அவர் நம்மை இந்த வேலையை செய்வதற்காக மட்டும்தான் உன்னை உண்டாக்கினேன், அதனால் நீ எனக்கு செய்தே தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாமல், ஆனால் அவருடையதை நாம் எப்படி செய்ய போகிறோம் என்பதற்காக, செய்வோம் என்பதற்காக அவருடைய அபிஷேகத்தை நமக்குள்ளே கொடுத்து காத்து கொண்டே இருக்கிறார். நாம் இதை எப்படி செய்து முடிக்க போகிறோம் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாயில திறந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து, ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல எனக்கு உதவிக்கு வாங்கன்னு சொல்லும்போது வழி நடத்துதலை கொடுத்து தீர்க்க தரிசனமாய் நமக்கு வெளிப்படுத்தி அந்த வழி நடத்துதலை அழைத்து செல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற உன்னதமான ஒரு இடம். அதனால தான் ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று ஒன்று கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கிறது. இது எதுக்கு ஆவியின் வரம் நமக்கு? இதை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், ஆண்டோட பிள்ளையை நம்ம மாறுறோம், ஆண்டவருக்கு இஷ்டமானதை நம்ம செய்ய போகிறோம். நம்ம இஷ்டமாக இல்லாமல் தேவனுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதான் செய்யணும். அதுக்கு எதுக்குங்க அபிஷேகம்? இங்கே தான் இருக்கிற ஆச்சரியம். இந்த பூமியை மாற்றும்படியாக, இந்த பூமிக்குள்ளாக ஒன்றை கொண்டு வரும்படியாக, ஒரு அற்புதமான கிரியை செய்யும்படியாக தான் நாம் இந்த காலகட்டத்தில் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டவங்க. நம்முடைய தெரிந்து கொள்ளுதலே வேற. தேவன் நம்மை சாதாரண பூமிக்கு அனுப்பவே இல்லை, நம்ம சாதாரணமெல்லாம் பிறக்கப்படவே இல்லை. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அது ஆச்சரியமான ஒரு கேள்வி. அவர் நம்மை பார்த்த விதம் வேற. நம்ம பூமிக்கு வந்துதான் இந்த உருவத்தை நம்ம பார்க்கிறோம், கண்ணாடியில நாம் அதை எடுத்து வைத்து பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே, என்ன வயதாக இருந்தாலும் இந்த வயதில் நம்மை பார்க்கிறோம் அல்லவா, இந்த பார்வை அவர் இதெல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே, நம் பூமிக்கே வரல, அப்பவே ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்க்கிறார் நம்ம எப்படி இருக்கிறோம், பூமிக்கு இவன் சென்ற பெண் இவன் எப்படி இருக்க போகிறான் என்று. அந்த அழைப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நம் மீது இறங்கி இருக்கிறார். ஆவியானவருடைய அழைப்பு அதுதான். அந்த அழைப்பு செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியே அதை நமக்குள்ள வெளிப்படுத்தி நம்ம அழைத்து, நம்மை அபிஷேகித்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை ரட்சித்திருக்கிறார். பிறகு அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படி அந்த உன்னத ஸ்தலங்களை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துல நம்ம உட்கார வைத்து அழகு பார்க்க விருப்பப்படுகிறார். இங்க தாவீது அதுதான். எங்கிருந்தோ வரும்பொழுது அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் அபிஷேகம் அவனுக்குள்ள கிரியை செய்தது என்பது மட்டும் நான் அறிந்து கொண்டிருந்தான். அதனால தான் அபிஷேகத்துக்கு முதலிடம் கொடுத்தான். தேவனுடைய அழைப்புக்கு தேவன் என் மேல ஒரு விஷயம் வச்சிருக்கிறாருங்க, அதுதான் நான் செய்ய போறேங்க, அதுதான் நான் செய்வேங்க, அதுதான் எனக்குள்ள இதுதான் செய்ய காரணமா இருக்குதுங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால தான் தாவீதுடைய வெற்றிகளை சொல்லும்போது ஆவியினாலே நடந்தது, தேவனுடைய ஆவியை கொண்டு நடந்தது என்று சொல்லுகிறார். அதே ஆவியை கொண்டு கோலியாத்தை கொல்லும் பொழுது, கோலியாத்தை வீழ்த்தும் போது தேவன் அவனுக்குள்ளே வந்து செய்து கொண்டிருக்கிற செயலை வெளிப்படுத்த முடியுது அகில உலகத்துக்கும். அதனாலே தாவீதை ராஜாவாக மாற்றினார்கள். இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்கிற அபிஷேகம் தேவனுடையதை நாம் செய்ய தொடங்கும் பொழுது, தேவனுடையதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணும்போது, தேவனுடையதை நாம் அறிந்து புரிந்து அதற்காக எழும்பி நிற்கும் பொழுது, நம்மை ராஜாவாக தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறத இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு நம்மை பின்பற்றவோ, நம்மை ஹானர் பண்ணவோ ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள். நம்முடைய அழைப்பை கொஞ்சம் கவனிப்போம். நம்ம அழைப்பை விட்டு வெளியில போகாம அழைப்புக்கு மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அழைப்புக்கு அழைப்பினுடைய ஆழங்களை தெரிந்து கொள்ள நம்ம வைத்திருக்கிற ஒரே ஒன்று தேவனால் கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த வேதாகமும். இதை படிக்க தான் நம்முடைய அழைப்பினுடைய அவசியமும் நம்முடைய அழைப்பினுடைய காரணம் நமக்கு தெரியும். நம் மீது ஏன் இது வைக்கப்பட்டிருக்கின்ற. இப்போது சவுல் மறந்து விட்டார், ஆனால் தாவீது தெரிந்து கொண்டார் தன் மீது வைக்கப்பட்டது என்ன என்று. அவன் எழுந்து நின்று தேவனுக்கு உண்டதாக சொல்லும்போது தேவன் சொல்லுகிறார், அல்ல, நீ அல்ல, உன் மகனை இதை செய்ய போகிறார் என்று வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். சாலமோன் அற்புதமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். அந்த ஆலயமாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வெளிப்படுகிறார். யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. இயேசு கிறிஸ்து சாதாரணமாக பேசுகிறார். தாம் யார் என்பதும், தாம் எந்த வேலைக்காக, எந்த ஒரு காரியத்திற்காக பூமிக்குள்ளாக அனுப்பப்பட்டதை அறிந்து அதை செய்ய தொடங்குகிறார். வாசித்து பார்க்கிறோம் மார்க்கில் 3ஆம் அதிகாரத்தில், எங்க இருக்கிற ஜனங்களும் அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கப்பர்நகமுக்கு வந்து விட்டார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களும் ஓடி வந்தார்கள் அவர்கிட்ட வந்த எல்லா விதமான பிணியாளிகளும், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களும் வியாதியஸ்தரும் அவர்கிட்ட வந்த உடனே அவர் அவர்களை சொஸ்தப்படுத்தினார். இதுதான் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் இன்னைக்கு நம்ம மேல வந்ததுக்கு அப்புறம் நம்மை கொண்டு நடக்கிற காரியங்கள். ஆக நாம பூமியில ஒன்று செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒருவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால், ஒருவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால், ஒருவன் தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டால், அவன் மூலமாய் பூமிக்கு நடக்க வேண்டிய அற்புத காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை அறிந்த பின்பு அங்கிருக்கிற எல்லா ஜனங்களும், வியாதியஸ்தர்களும், சகல பிணியாளிகளும் எல்லாரும் தேடி ஓடி வந்து அவரை தொட்டு அவரிடத்துல நின்று அவருடைய வார்த்தை கேட்டு அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும் போது சுகம் உண்டாயிற்று.
ஆனால் அறிந்தவர்களோ, அதிகமாக படித்தவர்கள், இல்லை புரிந்து கொண்டே என்று சொல்லுகிறவர்கள், சதிசெயர்கள், பரிசெயல் என்று அழைக்கப்படுகிற எல்லாரும் அவருக்கு முன்பதாக வந்து அவரை கேள்வி கேட்பதில் மட்டும் கவனம் செலுத்தினாங்க. ஆனால் பிணியாளிகளும் வியாதியஸ்தர்கள் வந்து அவர் மீது இருந்த அபிஷேகத்தினால் நன்மை பெற ஆரம்பித்தார்கள். சுகம் பெற்று அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்று தேவனை துதித்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை அநேகர் கேள்வி கேட்டோ இல்லை அநேகர் அதையே யோசிக்கிறாங்க. ஆனால் நாம் கேள்வி கேட்பதற்காக வரவில்லை. வந்திருக்கிற அந்த அபிஷேகம் நம்மை கொண்டு இந்த பூமியை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக தேவன் அதை நம் மீது வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும், நம்மை கொண்டு நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்மை கொண்டு நம்ம வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நம்மை கொண்டு நாம் இருக்கிற ஊர் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம். இப்போது தேவாலயத்தை கட்டும்படியாக எழுந்து நிற்கிற தாவீதை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உன் மீது வைத்த இந்த அழைப்பு தேவாலயம் கட்டும்படி அல்ல, வேண்டியது எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கும்படி. அதுக்கு முன்பதாக ஒரு பெரிய ராஜ்யத்தை உன்னை கொண்டு பூமிக்கு நான் காட்ட விரும்பினேன். அதனால தான் தாவீதினுடைய சிங்காசனம் என்று அழைக்கிற அளவுக்கு தாவீதுடைய ஆட்சி அற்புதமாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதான் கவனிக்க முடிகிறது. அதை நிரூபித்து காட்டின பின்பு ஆலய பணியை அவர் மூலியமா செய்து அவன் மகன் மூலியமா செய்து முடிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து பூமியில வந்து நிற்கும் பொழுது நான் வாசித்து பார்த்தோம், நம்ம யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துல, இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், நான் இதை மறுபடியும் 3 நாளைக்குள்ளாக கட்டுவேன் என்று தம்முடைய சரீரத்தை குறித்து சொன்னார் என்பதை அவர்கள் சீஷர்கள் நினைவு கூர்ந்தாங்கன்னு வாசித்து பார்க்கிறோம். இப்போ நம்ம கவனிச்சு பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து வரும்பொழுது ஒரு சரீரத்தோடு வந்து நிற்கிறார். அங்கே இருக்கிற மக்கள் அவரை புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால தான் அவர் சிலுவையில் அறைந்து அவர் மரிக்கும்படி அவர்கள் சிலுவை கிட்ட ஒப்பு கொடுத்தார்கள். நாம கவனிச்சு பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பிணியால் ரட்சிக்கும், சகல பாவங்களிலிருந்து நம்ம நீக்கி சகலவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி நமக்கு வேண்டிய புதிய வழியை வாசலை திறந்து கொடுக்கும் என்று அறிந்ததனால தான் அவருடைய ரத்தத்தை நாம் ஜெயமாக நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அறிந்து கொண்டோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம் மீது நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம். இதனால் இந்த பூமியில ஜெயத்தோட, வெற்றியோட, ஆளுகையோட எல்லாவற்றும் செய்து முடிக்கிறவர்களாக வெளிப்படும்படியாக தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை வைத்திருக்கிறார். இதை அறிந்து கொண்டவர்கள், இதை தெரிந்து கொண்டவர்கள், இதற்காகவே தம்முடைய ஜீவனை, இதற்காகவே நம்முடைய எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்து பிறகு இதை கொண்டு தேவனுக்கு செய்ய வேண்டியது செய்யும்படியாக தான் இந்த நாளில் நாம் அவருக்கு முன்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட விலையேற பெற்ற அபிஷேகத்தை பெற்ற நாம், இப்பேற்பட்ட விலையேற பெற்ற அழைப்பு பெற்ற நாம் இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதை செய்கிற ஒரு மக்களாய் மாற வேண்டும். அதுதான் இங்க இருக்கிற வேதத்துல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்ல காரணம் அதுதான். ஒவ்வொரு வரங்கள் இப்படிதான் செயல்பட போகிறது என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 8 முதல் 10 வசனங்களை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரம் 1 முதல் வாசித்து பார்க்கும்போது சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமா தீர்க்கதரிசன வரங்களை விரும்புங்கள். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் கற்கிறதிலும் தேறுகிறதிலும் ஒவ்வொருவராக தீர்க்கதரிசிகளாக மாற முடியும் என்று 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கிறோம். தீர்க்கதரிசனுடைய ஆவிகள் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை உரைத்த அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கு நாம் பார்க்கிறோம். அற்புதமான முறையில் தேவனை கொண்டு கிரமமாக செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட விலையேற பெற்ற அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் அவருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமிக்குள்ள வந்திருக்கிறோம். இது நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். அதனால சில உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை அவருக்குள் தெரிந்து கொண்டபடி என்றார். அவர் எப்படி என்ன பார்த்திருக்கிறார், அவர் என்ன எப்படி பார்க்கிறார், அதைத்தான் நான் செய்ய வந்திருக்கிறேன். மோசே கண்டுபிடிச்சிட்டார். அதனால்தான் மோசேவால அவருடைய சொந்த இடத்துல இருக்கவே முடியல, எகிப்தில் இருக்கவே முடியல. அவர் ட்ரை பண்ணி பார்த்தார், அங்கேயே அது செய்து முடிக்கலாம் என்று. அவருடைய நல்ல மனசுக்காக செய்ய ஆரம்பித்தார். தேவன் சொல்லுவது இது ஒன்றுதான், இது நல்ல மனதினால செய்வதல்ல, அவருடைய ஆவியினால தான் செய்ய முடியும், அவருடைய அழைப்பினால தான் செய்ய முடியும். அநேகர் இந்த உலகத்தில் நல்லவர்களாகவே பிறக்கிறாங்க, நல்லவர்களாகவே இருக்கிறாங்க. அதனால இந்த பூமிக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. தேவனுடைய அழைப்பினாலும் தேவனுடைய அபிஷேகத்தினாலும் தான் செய்ய வேண்டும். இதான் வேதம் சொல்லுகிறது. நல்லவர்கள் எங்கு வேணா இருக்கலாம், ஆனால் தேவனை தெரிந்து கொள்ளாமல் தேவனுடைய வல்லமையினால தேவனுடைய ஆவியினால இதை செய்ய வேண்டிய ஒரு வேலையாக நம்மிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். அதை தவிர செய்வது எல்லாமே நல் நடத்தை. இது அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் என்பது வேற. அதுதான் நம்ம மீது வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், அழைப்பு. தேவனுடைய ஆவியான நமக்குள்ளே வந்து தங்கின பின்பு நாம் செய்ய வேண்டிய ஒரு செயல். இந்த நாட்கள் நம்ம இதை அறிந்து கொண்டவர்களாக இந்த வருஷங்களில் நம்மை கொண்டு தேவன் இதைத்தான் செய்யும்படி அழைத்திருக்கிறார். இந்த ஒரு விலையேற பெற்ற ஒன்று தான் நம்ம மீது வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது செய்ய நினைக்கும் போது தாவீதை பார்த்து சொன்னார், இல்லை, நான் செய்ய நினைத்திருக்கிறதை இப்படித்தான் செய்ய போகிறார்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும். நீ அதற்கு ஒரு முன்னோடி, உனக்கு பின்பதாக ஒருவனை செய்வான், உனக்கு பின்பதாக ஒன்று நடக்க இருக்கிறது, ஒன்று மாற இருக்கிறது. அதை செய்யும்படியாக நான் பூமியிலே ஒரு அற்புதமான நிகழ்வை 1 by 1 நான் அனுமதித்துக் கொண்டே வருகிறேன். இப்பொழுது அதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறார். தம்முடைய சரீரத்தை கொடுக்கிறார்.
நாம் அந்த சரீரத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில். இப்போ தேவன் தங்கும் ஸ்தலமாக நம்முடைய சரீரத்தை வைத்திருக்கிறார். இதான் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, தேவன் தங்கும் ஸ்தலமாக மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும்படியாக தேவன் மனிதர்களுக்குள்ளாக ஒரு வாசஸ்தலத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு தேவ தூதன் மிகப்பெரிய சத்தத்தோடு பேசுவதை, மிகப்பெரிய சத்தத்தோடு அறைக்கோள் விடுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது நமக்குள்ளே தேவன் தங்கும் ஸ்தலமாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார். நாம் தேவனை உள்ளே வைத்துக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஆலயமாக பூமியில வெளிப்பட்டிருக்கிறோம். இந்த விலையேற பெற்ற ஒன்றுதான் நம் மீது இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்து பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். எப்படி இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சத்தியம். இப்போ தேவன் நமக்குள்ளே வந்து அவர் நம்முடைய தேவனாக இருந்து நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். முற்றிலும் ஜெயம் நம்முடையது, வெற்றி நம்முடையது. இந்த வாழ்க்கையில தோல்வியை நமக்கு முன்பதாக வந்து நிற்கவே முடியாது. நமக்கு முன்பதாக வறுமை நிற்க முடியாது. நமக்கு முன்பதாக எந்த வியாதியோ எந்த வியாதியுடைய கொடுமைகளோ வந்து நிற்க முடியாது. ஏனென்றால் தேவன் தங்கும் ஸ்தலம் என்று சரீரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்துக்குள்ளே தேவன் வந்து தங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவியில தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வெற்றி பெறுகிறோம், ஜெபிக்கும் போது சுகம் பெறுகிறோம், ஜெபிக்கும் போது ஜெப ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கும் போது, அவருடைய ஆவியினாலே முழுவதுமாக பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது அசுத்த ஆவிகள் பக்கத்தில் வரவே முடியல. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப இருக்கிறபடினால நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற மிகப்பெரிய உன்னதமான அதிசயமான அற்புதமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கண்ணில் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த விலையேற பெற்ற மகிமையின் பிரசனம் ஒவ்வொருடைய குடும்பங்களை இப்பொழுது நிரப்புவதாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு மேலே இறங்கி வருவதாக ஜெபிக்கிறேன். தேவனுடைய உலாவுகிற அந்த விலையேற பெற்ற மகிமை இப்பொழுது இறங்கி ஒவ்வொரு மேலும் உலாவுவதாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக, இப்பொழுது ஆளுகைகள் உண்டாவதாக, இதுவரைக்கும் கிடைக்காதெல்லாம் இவர்களுக்கு வந்து இவர்களை நோக்கி வந்து சேர்வதாக ஜெபிக்கிறேன். இவர்களை விட்டு பிரிந்து போன ஒவ்வொரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுது இவர் நோக்கி வருவதாக, வியாதியினுடைய வேர் விலகுவதாக, வியாதி எந்தெந்த பிசாசு தொந்தரனால ஏற்பட்ட எல்லா வியாதிகள் விலகுவதாக, எல்லா விதமான இருளின் அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வெளியேறுவதாக கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது ஒரு அதிசயம் நடப்பதாக, அற்புதங்கள் உண்டாவதாக, அதிசயங்கள் உண்டாவதாக, தேவனுடைய விலையேற பெற்ற அந்த தெரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு கண்களையும் திறந்து விடுவதாக. தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் அபிஷேகித்திருக்கிறார், தேவன் என்னுக்குள்ளே தங்கி கொண்டிருக்கிறார் என்ற விலையேற பெற்ற வல்லமை, விலையேற பெற்ற வெளிப்பாடுகள் ஒவ்வொருக்குள்ளே இப்பொழுதே உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளே பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்குவதாக, பரிசுத்த ஆவியின் வரங்கள் வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதங்கள் வெளிப்படுவதாக, தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளாக ஒவ்வொருவரும் வெளிப்படுவார்களாக, தேவனுடைய விலையேற பெற்ற அழைப்பை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களாக இந்த வேளையில ஒவ்வொருவரும் புறப்பட்டு வெளியில வருவார்களாக ஜெபிக்கிறேன். தகப்பனே இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் விலகுவதாக, இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான பிசாசு தந்திரங்கள் விலகுவதாக, எல்லா விதமான தகப்பனே இருளின் அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு விலகுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய தகப்பனே அப்ப விலையேற பெற்ற வாழ்க்கையை உங்கள் ரத்தத்துக்குள்ளாக மூடி மறைக்கிறேன். அவர்கள் போய் நிற்கிற இடங்கள் எல்லாம் பரலோகமாய் மாறுவதாக, பரிசுத்த பிரசனம் ஒவ்வொருவருக்கு கொண்டு வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன். தேவ தூதர்கள் பணிகள் உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் தேவத்தில் இறங்கி வருவார்களாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வழியில அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், சுகங்கள், அப்பா உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருக்குள்ள என்ற ஒரு பரிசுத்த ஆவியான புதிய அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் தகப்பனே பார்க்காத உன்னத ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை, தேவனுடைய பிரசனத்தை, மகிமையை ஒவ்வொருவரும் இந்த வழியில பெற்றுக்கொள்வார்களாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Glory be to God. நாம் ஆழமான தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை உங்கள் வீடை தேடி சந்தித்திருக்கிறது. இது பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கும் என்பதில் நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம். இப்படிதான் பல சாட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். நாம் கேட்டோம் பாருங்க, தேவன் தங்குகிற ஸ்தலமாய் நாம் இருக்கிறோம். தேவன் நம்மில் அவர் வாழ்விடமாய் நம்மை கொண்டு நம்மை முற்றிலுமாய் மாற்றுகிற வண்ணமாய் அவர் எல்லாவற்றையும் முடித்து நமக்குள்ளாய் வந்து தங்கினார். அவர் நமக்குள்ளாய் இருக்கும்போது, அவருடைய பிரசனம் நமக்குள்ளாய் இருக்கும்போது, அவருடைய வல்லமை நமக்குள்ளாய் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும்போது, நாம் அவருக்குள்ளாய் மிகுதியான ஒரு 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 ஓய்விடமாய் ஒரு 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 சமாதானம் நமக்குள்ளாய் தங்குகிறது.
இப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை தான் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கும் போதும் அவரோடு நேரத்தை செலவிடும் போது அவருடைய சமாதானம், அவருடைய ஓய்வு நமக்குள்ளாய் தங்குகிறது. அதன் மூலமாய் தேவன் நம்மை கொண்டு பல அற்புதங்களையும் அதிசயங்களும் இந்த கடைசி நாட்களில் கட்டவிழ்க்கப்படுறது நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் பல அற்புதமான காரியங்கள், அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதங்களை காட்டிலும் மிக பெரிய காரியங்கள் தேவனுடைய குமாரத்தினாகிய உங்களை கொண்டும் நம்மை கொண்டும் அவர் தேவன் பல அபரிதமான அற்புதங்களை செய்ய போகிறார். அப்பேற்பட்ட நாட்களுக்குள்ளதான் நாம் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய வருடமானது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப்பட போகிறது. எங்களுடைய சபை ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல, புதூர் என்ற பகுதியில், பானுநகர் என்ற இடத்துல 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், இரண்டாவது ஆராதனை மாலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். நீங்கள் சென்னை பட்டணத்தில் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் எங்கள் ஆராதனையில் வந்து நீங்கள் பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாட்களில் பல தேவன் அற்புதம் அதிசயங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறதை நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜில் எங்களுடைய சபையின் விவரங்கள் மற்றும் ஆராதனை விவரங்களை நாங்கள் அப்லோட் செய்துள்ளோம். இதில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்ற பேஜில் பல தேவனுடைய ஆழமான வார்த்தைகள் அப்லோட் செய்துள்ளோம். இதை கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலோம்.